அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்எம் வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனை எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னோட மொபைலில் டிஸ்பிளேயில் முன்னாடியே இருக்கிறது எஃப்எம் வாட்ஸ்அப். அதோட ஐக்கன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நார்மல் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுது, பட் எஃப்எம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஐக்கானை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஐக்கானை பிடிச்சிருக்கோ நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய எஃப்எம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே முன்னாடியே இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோம் ஸ்க்ரீன். அதாவது சாட்ஸு, குரூப்பு, கால்ஸு, ஸ்டேட்டஸு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. இதை நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட்டில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃப்எம் மோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் அப்படியே சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஹோம் யூஐ ஸ்டைல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு 1 UI அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது பேக்கில் வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்டராக பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வந்துருச்சு. அந்த சேட்ஸ் எல்லாமே அதுக்கும் கீழே இருக்குது. சேட்ஸு, ஸ்டேட்டஸு, குரூப்பு, காலு அந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஸோ இதுதான் ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. இது மட்டும் கிடையாது, இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஹெட்டரில் வந்து ஹோம் யூஐ ஸ்டைல்னு அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணிட்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். உங்களுக்கு எந்த ஹோம் ஸ்க்ரீன் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாட்ஸு, குரூப்ஸு, கால்ஸு எல்லாமே கீழே இருக்குது. நேமு, அந்த ஏரோப்ளேன் மோடு, லைட் மோடு, டார்க் மோடு எல்லாமே மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு சென்டராக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் சாட்ஸாக தான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த 1 UI அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய நேமுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி சென்டராக இருக்குது. அதுக்கு கீழே தான் எல்லா சாட்ஸுமே இருக்குது. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஹோம் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நார்மல் வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று கூட கிடையாது. மோடு வாட்ஸ்அப் மட்டும்தான் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. மோடு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் இது எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.